நான் ஒரு மாடு மேய்ப்பவன். மாட்டை நன்கு மாடு மேய்ப்பதில் என்ன ஒரு ஒரு ஆனந்தம் இருக்கிறது என்றால், அந்த மாட்டை நன்கு பசியாத்துவது. அந்த மாடு நன்கு பசியாத்தப்பட்டால் மீண்டும் வீட்டுக்கு போனோடனே அதோடைய கன்றுகளுக்கு அது பால் கொடுத்து அந்த கன்றை பசியாத்துது. அந்த கன்று பசியாறின உடனே அந்த வீட்டில் அந்த மாட்டை வளர்ப்பவர்கள் 1 லிட்டரோ 2 லிட்டரோ எவ்வளோ பால்கள் அந்த மாடிடம் இருந்து கிடைக்கப்படுமோ அதை அவர்கள் எடுத்து அவர்களுடைய வாழ்நாளை வாழ்க்கையை நடத்தி கொள்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு மாட்டை மேய்ப்பது, பசியாத்தினால் அது பிறருக்கும் உபயோகரமாக ஒரு மாடு இருக்கிறது. அதே போலதான் இந்த அன்னதானம் என்பது ஒரு தனி மனிதன் எங்கெல்லாம் சுத்தி தெரிந்து எங்கெல்லாம் கஷ்டத்தோடு ஒரு குருவை சந்திக்க வருகிறானோ, ஒரு குருவை பார்க்கிறானோ, அவன் பசியோடு இருப்பான். அவன் பசி என்பது ஒரு தீராத கர்மவினை, தீராத பாவம். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள் கடந்து அந்த பசியோடு இருந்தால் பரவாயில்லை. 7 வருடங்களாக 70 வருடங்களாக சில மனிதன் பசியோடு சுத்தி திரிகிறான். அந்த 70 ஆண்டுகளாக கர்ம வினையில் பாவத்தில் குடும்பத்தோடு தன்னையும் அந்த பசி தீராமல் அதற்கு என்ன வழி என்று தெரியாமல் எல்லா நகரப்புறத்தில் இருக்கின்ற கோவில்களும் ஜீவசமாதிகளையும் அந்த மரங்களையும் சுற்றி வருகிறான். அவனுக்கு தெரியவில்லை எப்படி இந்த பசி ஆத்துவது என்று. அப்ப ஞானிகளோ குருவோ எங்கேயாவது கிடைத்தார்கள் என்றால் அவரிடமும் போய் நிற்கிறான். அங்கு பசியாத்தப்படுவானா என்ற நம்பிக்கையோடு, ஏக்கத்தோடு, கண்ணீரோடு தவித்து கொண்டு நிற்கிறான். என் துன்பத்துக்கு ஒரு துயரம், என் உடலுக்கு ஒரு விடுதலை, என் மகனுக்கு ஒரு வேலை, என் மகளுக்கு ஒரு வேலை, என் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு குழந்தை, எங்கள் வாழ்க்கைக்கு குடும்பத்தோடு நிற்கிற பசியை ஆற்றிக்கொடு குருவே, இறைவா என்று ஒவ்வொருத்தனும் தவித்து கொண்டு நிற்கிறான். இந்த பசியாற்ற முடியாமல் தவிர்க்கின்ற போது ஒரு ஞானி இசையால், மழையால், கருணையால், உண்மையான செயலால் அவனுக்கு உண்மையிலேயே ஒரு உணவையே, ஒரு செயலை அவனுக்கு அளிக்கிறார். அந்த உணவை ஏன் அளிக்கிறார்? துன்பத்தோடு வந்தவனுக்கு ரூபாய் நோட்டுகளை கட்டுக்கட்டாக கொடுத்தால் அந்த துன்பம் அந்த ரூபாய் நோட்டை வைத்து தீர்த்து கொள்ளலாம். வேலையில்லாமல் திண்டாடி இருப்பவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தால் அதில் வைத்து அவன் பொழப்பை நடத்தி கொள்ளலாம். நோயோடு துன்பத்தோடு துயரத்தோடு இருப்பவனுக்கு அந்த நோய்க்கு ஒரு தீர்வளித்தால் அவன் அதிலிருந்து விடுபட்டு ஒரு பறவையாக பறந்து போகலாம். இதெல்லாம் செய்யாமல் ஒரு ஞானி சிரித்த மேனியோடு ஒரு சாம்பார் சாதத்தையோ தயிர் சாதத்தையோ இல்ல 2 கூட்டு பொரியலோடு வைத்த ஒரு உணவையோ ஒரு ஞானி ஒருவனுக்கு உச்சக்கட்டத்தோடு வாழ்க்கையில் விரக்தியில் எப்பொழுது சாவலாம் என்று தெரியாமல் வாழ்வாக சாவா என்று நிற்கக்கூடிய ஒருவனுக்கு, வாழ்வா சாவா என்று நிற்கக்கூடிய ஒருவனிடம் போய் உணவு பரிமாறுகிறார் ஒரு ஞானி, உணவை கொடுக்கிறார் ஒரு ஞானி. கொடுத்து விட்டு அவனை சாப்பாட்டில் ஆழ்த்தி விட்டு அவன் கையிலும் ஒரு கரண்டியை கொடுத்து பிறருக்கு உணவு பரிமாறு என்று சொல்கிறார். அவன் நினைக்கிறான், நான் இருக்கின்ற கொடுமையான இந்த வறுமையில் நான் உணவு பிறருக்கு கொடுத்தாலோ இல்லை நான் உண்டாலோ இதுக்கு என்ன தீர்வு என்று நினைக்கிறான். மீண்டும் ஒரு ஞானி சிரித்து விட்டு போகிறார். உணவு வென்றவன் உச்சகட்ட வறுமை, உச்சகட்ட நோய், உச்சகட்டத்தில் தன்னை என்ன செய்வது என்று தெரியவில்லை. உணவை உண்டவுடனே அவனுக்கு தூக்கம் வருகிறது. அவன் எல்லாம் மறந்து உறங்க செல்கிறான். அப்பொழுது ஏழை பணக்காரன் பாராமல் நல்ல உணவை ஞானிடம் உண்டானா என்றால் அவனுக்கு தன்னை மறந்து ஒரு இசை லயம் உள்ளே கேட்கும். அவன் தன்னை மறந்து உறங்குவான். தன்னை மறந்து தியானம் போல் அப்படியே ஆழ்ந்திருப்பான். ஒரு பணக்காரன் உணவருந்தி விட்டு தூங்கலாம். ஒரு ஏழை உணவருந்தி விட்டு தூங்கினால் நாளை அவனுடைய பொழப்பு என்னாகும்? அடுத்த வேளைக்கு உணவை எப்படி தேடுவான்? ஆனால் இந்த உணவை ஒரு ஞானிடம் குருவிடம் இருந்து பெறும்போது அவன் அடுத்த வேளை உணவு என்பதோட இந்த வேளை உணவை அருந்தியதனால் இங்கேயே அவன் சுகப்படுகிறான். அவன் சுமைகள் குறைக்கப்படுகிறது என்று உண்மையான செயல். அப்போ ஒரு ஞானியிடம் இருந்து உணவு பெறுகிறது எது என்றால் அவனுடைய தீராத கர்ம வினைக்கு ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்துகிறார். அவனுடைய பாவத்துக்கு
ஒரு விமோச்சனம் பெறுவதற்கு, ஒரு விடுதலையை அளிப்பதற்கு இந்த உணவு வழியாக அவர் இந்த உணவுக்குள்ளே ஒரு மருந்தை கலந்து கொடுக்கிறார். எப்பொழுதுமே சொல்வார்கள், உணவே ஒரு மருந்து. எப்பொழுதுமே உணவில் ஒரு மருந்தை சேர்ப்பார்கள். கீரை ஒரு மருந்து, அது உணவோடு சேர்த்து கொடுக்கப்படுகிறது. வல்லாரை ஒரு மருந்து, உணவோடு சேர்த்து கொடுக்கப்படுகிறார்கள். அப்புறம் துத்தி அலை மருந்து, அதை உணவோடு சேர்த்து கொடுக்கப்படுகிறார்கள். இப்படி எண்ணற்ற மருந்துகளை, கசப்பான மருந்துகளை உணவோடு கலந்து சமைக்கப்பட்டு பரிமாறுகின்ற போது அங்கு உடலுக்குள் சென்று, குடலுக்குள் சென்று உடல் தன்மைகளை அது மாற்றுகிறது, சீர்படுத்துகிறது என்று பொருள். அப்போ ஒரு குருவிடம் இருந்து உணவு சாப்பிடுவது, உணவு வாங்குவது, கோவிலில் இருந்து உணவு சாப்பிடுவது, உணவு வாங்குவது, கிரிவல பாதையில் இருந்து அன்னதானம் என்று உணவு வாங்குவது, இதெல்லாம் எதை குறிக்கிறது, எதை காட்டுகிறது என்றால், உன்னுடைய பல ஆண்டுகள் தீராத பசி என்பது வெறும் பசி அல்ல, அது கர்ம வினை, பாவம். அந்த பாவத்தை போக்கக்கூடியது ஒரு ஞானியுடைய உணவு. திரு ராமலிங்கம் சுவாமிகள் அங்கு அணையா அடுப்பை தோற்றி வைத்ததற்கும் மிக முக்கியமானது, ஞானத்தை நோக்க வேண்டும் என்றால் உன்னுடைய பித்திருக்கள் சாபம், பிள்ளைகள் சாபம், உன்னுடைய சாபம், முப்பிறப்பில் இருக்கின்ற அனைத்து கர்மவினையும் தீர வேண்டும். அனைத்து கர்மவினையும் தீர்ந்தால்தான் நீ ஞானத்தையோ ஞானியோ உணர முடியும். கர்மவினை தீராத ஒருவன் ஏவாரியாக இருக்க முடியும், துன்பமாக இருக்க முடியும், துயரமாக இருக்க முடியும். எந்த சூழலையும் தன்னை உணர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. தன்னை உணர முடியாது. என்ன தியானம் செய்தாலும் அது அவனை மீண்டும் மீண்டும் அவனை வாட்டும் வதக்கும் செயல் செய்யும். ஞானியோடு இருக்கிறவன் ஒரு பேச்சாளர் போல் பேசுகிறான். குருவோடு இருக்கக்கூடியவன் தன்னை மறந்து ஏதோ ஒன்று கிடைத்து விட்டதாக, ஏதோ ஒன்று செய்ததாக பித்து பிடித்து போய் இறைவன் பாடலையோ, இறைவன் துதியையோ, குருவை புகழ்வதோ, குருவை பார்ப்பதோ, குருவோடைய புகைப்படத்தை நினைத்து கோஷமிட்டு பாடிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். குருவோடைய புகைப்படம் என்பது ஒரு தாய்ப்பால் போல், அதை பார்த்து அழுது ரசிக்கதை விட்டுவிட்டு அதற்குள் உணர வேண்டும், அதற்குள் ஆள வேண்டும், அதற்குள் ஆழ்ந்து போக வேண்டும். ஒரு குருவை பார்த்து பஜனை பாடுவது அல்ல. அப்பொழுது ஒரு உணவு, ஒரு பசி ஆற்றப்படுவதற்கு முக்கியமான காரணம், ரொம்ப காலம் ஒருவன் ஒரு குருவிடம் இருந்து அவன் குருவோடு காலடியில் இருக்கப்படுபவன், குருவிடம் இருந்து உணவை பெற்று சாப்பிடுபவன், ஒரு கோவில்களில் உணவு சாப்பிடுபவனுடைய வாழ்க்கை, அவன் பல நாள் அவனுடைய கர்மவினை என்ற பசி அங்கு ஆற்றப்படும். கர்மவினை என்பது தீராத ஒரு பசி. அது ஒரு யமனோட ஒரு பெரிய பசி. ஒரு பசியை ஏன் இறைவன் படைத்தான் என்றால், அந்த பசி எப்படி வந்து உனக்கு ஒரு துடிப்பையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்துகிறதோ, இந்த வயிற்றுக்காகத்தானே இவ்வளவு பெரிய செயல் அப்படி என்று எத்தனையோ சகோதர சகோதரிகள் உழைத்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவர்களுக்கும் பசியாற்றுவதிலே தன்னுடைய உழைப்பில் இருக்கின்ற அத்தனை செயலும் போகிறது. கஷ்டப்பட்டு உழைத்த அத்தனை காசும் கண் திரும்பி பார்க்கும்போது காசு அங்கு இல்லை, பணம் அங்கு இல்லை. ஏன் என்று கேட்டால், ஒரு மாதத்துக்கு உணவுக்கு மட்டுமே பல தொகைகள் தேவைப்படுகிறது. 6-7 பேர் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு சாப்பிட வேண்டும் என்றால் சம்பாதிப்பதில் பாதி அதற்கு மேலே அதுக்குள்ளே போகிறது. அப்போ ஒருவன் வயிற்றுக்காக மட்டுமே வாழ வேண்டியதாக இருக்கிறது. அதை தான் குரு சொன்னார், அது வயிற்றுக்காக பசி என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், அதுதான் உன் முன்ஜென்ம செய்த பாவம், கர்மவினை. அந்த பசியை பசியை போக்கினால் மட்டும்தான் இறைவனை காண முடியும், இறைவனை அடைய முடியும். எவன் ஒருவன் பசியை நிறுத்துகிறானோ, எவனுக்கு ஒருவனுக்கு பசி நீக்கப்படுகிறதோ, எவனுக்கு ஒருவனுக்கு பசி இல்லாமல் இறைவனை காண்கிறானோ, இறைவனையும் குருவையும் கலர்ந்து காண்கிறானோ, பசி இல்லாத ஒரு நாள் உருவாகிறதோ, அப்பொழுது அவன் கர்மவினை தீர்ந்ததாக அர்த்தம். ஞானி
கட்டுப்படுத்தி சாப்பாட்டை விட்டு ஏதோ ஒரு நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு இறைவனை நோக்குகிறான், இறைவனை அடையப் போகிறான் என்பதெல்லாம் இல்லை. ஒரு நாள் அவனுடைய தியானத்தில் உண்மையிலேயே பசியற்று போய்விட்டான். அந்த பசியற்று போனவனை எல்லோரும் வணங்குகிறார்கள், எல்லோரும் பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் அவனுக்குள்ளே தோணியது என்ன என்றால், கருமத்தோடு இருக்கும்போது, கரும வினையில் இருக்கும்போது என்னை யாராலும் வணங்கவில்லை, என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இந்த கரும வினையும் இந்த பாவமும் தீர்ந்த போது என்னை வணங்குகிறார்கள், என்னையே குரு என்று சொல்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம், எனக்கு இறைவனால் பசியாத்தப்பட்டது. அந்த பசி ஆத்தப்பட்ட போதுதான், அதை தான் சொல்றாங்க, ஒரு காயம் போல் பசி ஆத்தப்பட வேண்டும். அங்கு பசி ஆற்றப்பட்டது, பசியை ஒருவருக்கு போக்கப்பட்டது. அப்ப குருவோடைய கையிலிருந்து கிடைக்கப்பட்ட உணவால் ஒருவன் உன்று அவன் பசி ஆற்றும் போது, ஒரு நாள் அவனுக்கு பசியே இல்லாத ஒரு சூழல் உருவாகும் போது, அவன் கர்மவினை தீர்ந்த உடனே அவனுக்கு பசியே இல்லாமல் போயிடுச்சு. அப்ப எப்பொழுதும் எப்படி இருக்கிறான்? ஆனந்தத்தில் இருக்கிறான், ஆனந்தத்தை திளைக்கிறான், எப்பொழுதும் இறைவனை பார்க்கிறான், குருவை பார்க்கிறான். அப்பொழுது அவன் மரணம் இல்லாத பெருவாழ்வை அடைந்தான். அப்ப அந்த மரணமில்லாத பெருவாழ்வுக்கு உன்னதமாக அர்த்தம் எது என்று கூறுவது என்றால், பசியை ஆற்ற வேண்டும். ஒரு நாள் பசியால் வாடியவனுக்கு ஒரு குரு உணவளிப்பார். அதை உன்று வந்து கொண்டே இருப்பவனுக்கு அவனுடைய தீராத பிணி, தீராத நோய், தீராத கர்மவினை ஒரு நாள் தீர்ந்துவிடும். அப்ப தீரும்போது அவன் பசியிலிருந்து விடுபடுகிறான். அவன் எல்லா செயலிலிருந்து விடுபட்டு ஒரு குருவாக மாறுகிறான். அதனால்தான் நம்மளை தேடி வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களிடமும், ஒவ்வொரு தேடி வருகின்ற எல்லா நபர்களிடமும் நாம் சொல்வது, பக்தர்கள், வாலண்டியர்ஸ், சீடர்கள், இது போன்ற எந்த பிரிவும் நாம் பார்ப்பதில்லை. நாம் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அலைவரிசை யாரையும் அப்படி பார்ப்பதில்லை. உங்கள் வறுமையில் வரும்போது உடனடியாக என் வறுமைக்கு தீர்வழி குருநாதா, நான் எவ்வளவு பெரிய துன்பத்தில் 300 மைல்கள் கடந்து பேருந்திலேயோ கார்களையோ என் குடும்பத்தையோடு ஓடி கண்ணீரோடு வந்து உன்னிடம் நிற்பதற்கு எதற்கு காரணம் என்றால், நீ கொடுக்கின்ற ஆப்பிளோ கொய்யாப்பழமோ ஒருவேளை சோறோ இல்லை. என் குடும்பம் எப்படியாவது உன்னை பார்த்து மகிழ வாழ ஒரு வழிக்காக வந்து நிற்கிறோம். என் கண்களில் நீர் ஓடுகிறதே குருநாதா, உனக்கு தெரியவில்லையா? என் கால்கள் ஆடுகிறதே உனக்கு தெரியவில்லையா? மயில் தோகை விரித்து மயில் ஆடுவது போல் என் இதயம் சலனப்பட்டு ஆடிக்கொண்டிருக்கிறதே தெரியவில்லையா குருவே? எனக்கு நீ சிரித்த முகத்தோடு உணவு பரிமாறுகிறாயே, உணவு அளிக்கிறார்களே, இந்த உணவளித்தால் என் கடன்காரன் என்னை குரவாளில் கைய வைத்திருக்கிறானே, முறிக்கிறானே, நெரிக்கிறானே, இது எப்படி தீரும்? என் நோய் என் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் தின்று கொண்டிருப்பது போல் தின்று கொண்டிருக்கிறதே, இது எப்படி தீரும்? பாம்போட விஷம் தலைக்கு ஏறுவது போல் பித்தம் தலைக்கேறி சித்தம் கலங்குவது போல் என் தியானம் மதிகட்டு போய் நிற்கிறதே, இது எப்படி மாறும்? நான் என்ன செய்வேன்? நீ சிரித்தது போல் ஒரு உணவை கொடுத்து விட்டு போகிறாயே என்று பலரும் புலம்பி என்னிடம் மட்டும் இல்லை, எல்லா குருமார்களிடம், குருவிடம் கதறுகிறார்கள். உங்களிடம் நான் சொல்வது, ஒரு உணவை கொடுப்பது உன்னை ஆழ்த்துவது, ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, அந்த உணவிலேதான் உன் கர்மவினை தீர்க்கப்படும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக அந்த கர்மவினை நிரந்தர தீர்வை அளிக்கும். அதற்காகத்தான் கோவில்களில் அன்னதானம் கொடுக்கப்படுகிறது, குரு இடத்தில் அன்னதானம் கொடுக்கப்படுகிறது. குரு இடத்திலேயோ கோயில்களிலேயோ அன்னதானம் எவன் உண்கிறானோ அவனுடைய பல ஜென்மத்துடைய கர்மவினை பாவங்கள் தீர்க்கப்படும். அதற்கப்புறம்தான் அவன் ஞானத்தையோ குருவையோ உணரவே முடியும். குருவையும் ஞானத்தையும் உணர இந்த பசி ஆற்றப்படணும். அது குரு இடத்திலிருந்து, குரு கண்களால், குரு தோற்றி வைத்த செயலிலிருந்து நடக்கப்படணும். அப்ப ராமலிங்கம் அவர்கள் தோற்றி வைத்த அந்த அணையா அடுப்பும்
யாம் ஒரு இடத்தில் திருவண்ணாமலையில் வெட்டவெளி இருப்பிடம் என்று உணவளித்து கொண்டிருப்பதும் தீராத கருமவினையை என் மக்கள் துயரத்தில் ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உணவை அளித்து யாம் அதிலிருந்து மகிழ்ச்சியை பார்ப்பதற்காக அல்ல, எத்தனையோ சகோதர சகோதரிகளுடைய கரும வினையையும் பாவத்தையும் போக்குவதற்காக இந்த அன்னதானத்தை தோற்றி வைத்திருக்கிறோம். இந்த அன்னதானம் என்பது ஒரு மனித குலத்தையே வாழ வைப்பதற்காக, மனித குலத்தையே கரும வினையை போக்குவதற்காக, மனித குலத்துக்கே ஒரு புது வாழ்வியலை, புது பயணத்தையும் ஒரு கங்கை நீர் ஓடுவது போல் ஓட வைப்பதற்காகத்தான் இந்த பணி. அதனால்தான் அன்னதானம் என்பதை ரொம்ப உயர்ந்ததாக, ஒரு பசி இல்லாத குரு, பசியை மறந்த குரு, உணவிலிருந்து விடுபட்ட குரு, காமம், இச்சை, கருமவினை, துன்பத்திலிருந்து விடுபட்டவன், அவன் கையிலிருந்து உணவு கிடைக்கும் போது எவ்வளோ பெரிய ஜென்மாந்திர பாவமா இருந்தாலும் தீர்ந்து போகும். குரு கையால் நீ உணவு சாப்பிடு, குருவிடம் போய் நின்னுக்கொள். உன் கையில் கிடைக்கின்ற நகரத்தில் நீ ஏதாவது கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை குருவிடம் கொடு. குரு அதை நல்ல முறையாக மாற்றி உன்னிடமும் பிறரிடமும் கொடுத்து அவர் ஏழை எளியவர்களை அந்த கருமவினையிலிருந்து காத்து அவர் நல்ல வழி அடைய வைப்பார். வெறும் தியானத்தால் ஒருவனை ஞானம் அடைய வைக்க முடியாது. கருமவினை பித்ருக்கள் சாபம் எவனுக்கு ஒருவனுக்கு தீருகிறதோ அப்பொழுதுதான் அவன் ஞானவானாக, தியானவானாக மாற முடியும். தியானத்துடைய அடிப்படை கருமவினையும் அவனுடைய சாப விமோச்சனம் பெற வேண்டும். சாப விமோச்சனம் என்று அழைப்பார்கள். சாப விமோச்சனத்தை எவன் பெறுகிறானோ அவனுக்கு ஞானம் கிட்டும், ஞானம் கிடைக்கும். இதுதான் வடிவம். திருவண்ணாமலையில் இந்த கார்த்திகை தீப திருநாளில் எத்தனையோ லட்ச பக்தர்கள் வர்றாங்க. அவங்களுக்கு பசியாத்தனம் அப்படிங்கிறது கருணை, அன்பு, புகழ், அந்த குருவோடைய பேரு, அந்த ஆர்கனைசேஷனுடைய பேரு ஒரு பனியனில் அச்சடித்து போட்டுக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது இல்லை. ஒரு குரு தியானத்திலிருந்து வருகிற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கருமவினையை தீர்ப்பதற்கு இந்த உணவை அளிக்கிறார். அவர்களுடைய பாவத்தை போக்குவதற்கு இந்த உணவை அளிக்கிறார். நம் எல்லோரும் சேர்ந்து நம் சகோதர சகோதரிகளுடைய பாவத்தை கையில் சுமந்து அவர்களுக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காகத்தான் அந்த கார்த்திகை திருநாளுக்கு வரப்போகிற பக்தர்களுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம், டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நாள் முழுக்க அன்னதானம் கொடுக்க போறோம். நாள் முழுக்க எந்த பாகுபாடும் இல்லாமல் மொழியை தாண்டி கரும வினையையும் அந்த சாப விமோச்சனத்தை போக்குவதற்கு ஒரு வழிவகை செய்ய போறோம். அதனால அனைவரும் இணைந்து, ஒருவன் கூட பாக்கி இல்லை, எல்லோரும் இணைந்து நீங்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு, ஒருத்தன் கூட மிஸ் ஆகக்கூடாது. இந்த உலகத்தில் என்னுடைய குரல் எவமெல்லாம் கேட்கிறானோ அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இங்கு ஒன்னால் ஒருத்தனுடைய கருமவினை தீர்க்கப்பட வேண்டும், உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். கருமவினையால் நீ அழுகிறாய், அதே மாதிரி எத்தனையோ சகோதரன் சகோதரி அழுது கொண்டிருக்கிறான். குரு கையால் வெறும் உணவல்ல, இந்த சாப விமோச்சனத்தை அளிப்பதற்காகத்தான் இந்த பயணம். அதில் நீ இணைந்து கொள். இந்த மக்கள் புரட்சி, இந்த மக்கள் சேவையை நாம் எல்லோரும் சேர்ந்து செய்வோம். நீ மாற்றுக்கொள். இறைவனால், இறை சிந்தனையால், இறையால் உறைவதை விட்டுவிட்டு பிராக்டிக்கலாக இந்த மக்களை, இந்த சகோதரத்துவத்தை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது. இந்த உலகம் நம் எல்லோரும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் என்பதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும். நம் தாய், நம் தகப்பன் யார் என்றால் பிரபஞ்சம். நம் வெட்டவெளி பிள்ளைகள், நம் எல்லாம் ஒரு அணுக்களிலிருந்து வந்தவர்கள், ஒரு அணுக்களிலிருந்து சிதறி வரப்பட்டவர்கள். சிதறி எங்கே விலாசம் என்று தெரியாமல் அங்கங்கே சுத்தி கொண்டிருக்கிறோம். விலாசத்தை தொலைத்து விட்டோம். ஒரு நாள் ஒரு குருவால் விலாசத்தை பெற்று கொண்டு விட்டு, அதனால தான் பிச்சை எடுக்கிறது. பல நாள் போய் பல ஊர்களில் பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம், ஒரு சிவனடியார்கள், ஒரு சிவனை நோக்குகிறவர்கள், ஒரு தியானத்தை நோக்குகிறவர்கள் பிச்சை எடுப்பதற்கு காரணம் தன்னுடைய விலாசத்தை அறிவதற்காகத்தான் பிச்சை.
எவன் ஒருவன் உண்மையாக பிச்சை எடுக்கிறானோ அவனுக்கு அவன் விலாசம் தெரிந்து இந்த பிரபஞ்சத்தோடு போய் ஐக்கியமாகுவான், வீடு பேறு அடைவான். அப்படி என்பதுதான் பொருள். அதனால் நம் எல்லோரும் ஒரு நாள் இங்கிருந்து விடுபட்டு நம் தாய் வீடான வெட்ட வெளியில் பேரணுக்களாக பேரண்டமாக இருக்கக்கூடிய அந்த ஒளியோடு போய் நாம் கலந்து விடுவோம். அதற்கு இந்த தீபத் திருநாள் ஒரு மிகப்பெரிய விஷயமாக, வெறும் தீபம் இல்லை, தீபம் என்பது ஜோதி என்பது நம் தாய் தகப்பன். நம் உருவானதே தீபத்திலிருந்து, நெருப்பிலிருந்து, ஜோதியிலிருந்து. நாமும் ஜோதியும் ஒன்று என்பதை உணர்ந்து நாம் எல்லோருக்கும் உணவளிப்போம். அந்த உணவில் நீயும் உட்கொண்டு பசியை மறந்து கர்மவினையிலிருந்து விடுபட்டு, சாபத்திலிருந்து விடுபட்டு உனக்கு ஒரு செயல், உனக்கு ஒரு வடிவம் கிடைக்கட்டும். சந்திப்போம். கார்த்திகை திருநாளில் ஒரு மிகப்பெரிய வரலாறை படைப்போம்.